ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நைட்டுக்கு என்ன டிஃபன் பார்க்கலாம். இப்போது நான் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்டியில். நான் எப்பயுமே சூடாக இருக்கும்போது அதாவது கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை அப்போ சேர்ப்பேன் நான். இப்போ இங்கே பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சுக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதை அமர்த்திடுவோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே நான் ஒரு தக்காளி சட்னி, அதாவது அரைச்சி வதக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வதக்கி அரைக்கிறது கிடையாது, அரைச்சி வதக்கிறது. இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 4 மிளகாய் அதாவது 4 மிளகாய் 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஒரு 6-7 பூண்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு புளி, உப்பு, பெருங்காயம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பச்சையாக அரைச்சி வதக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 நாளைக்கு வச்சும் கூட சாப்பிட்லாம், 2 நாளைக்கு இருக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் அரைச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ராவலுக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெறும் தக்காளி மட்டும்தான் வதக்கும். ஏன்னா வெங்காயம், கோயிலுக்கெலாம் போகிறோம், வெங்காயம் சேர்க்குறனால ஒன்றும் இல்லை, ஆனாலும் கெட்டு போயிடும் சீக்கிரம் வெங்காயம் சேர்த்தா. அதனால தான் வெறும் தக்காளி, வரமிளகா. இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம். இதுக்கு பெருங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த அரைச்ச விழுதை வந்து போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அலசி, இப்போது நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு தாளிப்பு நான் முதலையே கொடுத்து அமர்த்தி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஊற்றும் போது தெரிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வதக்குறோம் பார்த்தீங்களா, அப்போங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுருன்னு படும் இல்லையா, நம்ம ஊற்றும் போது சுருன்னு படும். அப்போ எண்ணெய் ஃபுல்லாக அடிப்படி பூரா எண்ணெய் தெரிச்சிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இது உப்பு எல்லாமே போட்டாச்சு. உங்களுக்கு தேவைக்கேற்ற காரமோ உப்பு அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வதக்கும் போது சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குதுன்னு. இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசை தான், அதாவது தோசைனா சாதா மாவு தோசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பாசி பயிறு, அரிசி, உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் நைட்டு ஊற போட்டு காலையில் அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த அரைச்சோன்னே ஊற்றுனா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாவது கொஞ்சமாவது புளிப்பாக இருக்கணும், லைட் புளிப்பாவது இருக்கணும். அதுக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாசிப்பயிறு தோசை தான் ஊற்ற போகிறோம். இந்த சட்னி என்னென்னா கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு அடுப்பு பூரா நாசி ஆகிடும். அடுப்பு பூராமே வெங்காயம், இந்த செவுறு கிவுறு எல்லாமே இதாகிடும், தெரிக்கும். அதுக்காக இதை சிம்மில் வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது பாட்டில் கொதிக்கட்டும். தலை கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வத்திருச்சு. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருங்க, கெட்டியாகிடும். இதுக்கு நீங்கள் என்ன மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், நீங்கள் இதுக்கு மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். என்னை விட்டு அப்படியே கொதிச்சுட்டே இருப்பான். நமக்கு இந்த அடுப்பில் ஏதாவது பட்டாலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த இது பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் தொடச்சிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைனாலுமே எனக்கு வந்து நான் சாதாரணமாகவே நான் சமையல் பண்ணாலே கடுகை ஃபஸ்ட்டு போட்டுருவேன் சட்டியில். கடுகு வெடித்தோடனே ஒரு 5 நிமிஷம் அமர்த்திடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் காய் வச்சாலும் சரி, இல்லை குழம்புகளுக்கு காய் வதக்கினாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் அது அடங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம், அதாவது இது வந்து தெரிக்கிற பதார்த்தம், அதனால தெரிக்குது. இதே நான் வேறு சட்டியில் வச்சுருந்தேன் தெரிக்காது. இப்போ இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நான் உடனே தொடச்சிடுவேன். இது கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடச்சா போயிடும். அந்த எண்ணெய் பட்டதுன்னா பாருங்களேன், இந்த இடம் பூரா எண்ணெயாக ஆகிடும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது.
இப்போ இதை அடுப்பு அமர்த்திடலாம். நல்லா கொதி வந்துருச்சு, அடுப்பு அமர்த்திடலாம். இப்போது நம்ம இந்த சட்டியில் உள்ளதை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவி பறக்க ஒரு தக்காளி வெங்காயம் அரைச்சி வதக்கின சட்னி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை ஊற்றிட்டேன். என்ன தோசை ஊற்ற போகிறேன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான வெண்ணெய் தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கும் சாப்பிடல. நான் நேத்திக்கும் கவுனி கஞ்சி போட்டு குடித்தேன். இன்றைக்கி வந்து மருமக பொண்ணு தான் சமைச்சாங்க. எனக்கு உடம்பு முடியலன்னு அவங்க, நான் படுத்திருந்தேன். நான் வீடியோ எடுக்கலைன்னா அவங்க மறந்துடுவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் வீடியோ இன்றைக்கி சமையல் வீடியோ வந்திருக்காது. இங்கே பாருங்கள், நான் இந்த இதோட பட்டரோட என்ன பாடுபடுறேன்னு பாருங்கள். இப்படி நல்லா பட்டரை தடவி பாருங்கள், அது சூப்பராக பட்டரை தடவிடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பராக வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஃபஸ்ட்டு தோசை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் அந்த வெண்ணெய் போட்டிருக்கிறனால, பட்டர் போட்டிருக்கிறனால கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பொதுவாகவே இந்த பாசிப்பயிறு தோசை இதெல்லாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிக்காதனால தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அதுக்கு தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகாது. நான் எப்போயோ ஒரு தடவை வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் தோசை சாப்பிடுவேன். 10 நாள் கூட ஆகிடும். அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடி நான் கையில் போடுறேன்னு நினைக்காதீங்க. கையில் போட்டால் தான் நமக்கு திட்டம் தெரியும், ஸ்பூனில் போட்டால் திட்டம் தெரியாது. அதனால தான் வெண்ணெய் பொடி தோசை ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெய் பொடி தோசை. இது அப்படியே வச்சுருவோம் இங்கே. இப்போ சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தோசை தான் எப்பயுமே மக்கரை பண்ணும். வரமாட்டேன்னு மக்கர் பண்ணும். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டேன்னு சொல்லும். இப்போ இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு பொடி தோசை அதாவது வெண்ணெய் போட்டு ஒரு பொடி தோசை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது சூப்பராக சாதா தோசை தான். ஓகே, நம்ம 2 தோசை வச்சுட்டாச்சு. இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். இதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி. இப்போ ஃபைனலாக நமக்கு வெண்ணெய் பட்டர் தோசை, அதாவது வெண்ணெய் போட்டு பொடி போட்ட தோசை, இது சாதா தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன். இந்த டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.